போன வாரம் வரலும் காங்கிரஸோட பேசினீங்கன்னு பேச்சு வந்தது. இந்த வாரம் பிஜேபியோட பேசுகிறீங்க. பிரேமலதா விஜயகாந்த் இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் இல்லை, இப்போ கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் இந்த சம்மன் தள்ளி போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக. ஆமாம், அது முக்கிய காரணம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் அர்னால்டு ஸ்வார்ட்ஸ்நெகர், சார்லி சாப்ளின், ஜாக்கி சானு. அதனால் இவர் வந்து இதை இப்போ இன்றைக்கி தள்ளி போட்டு நாளைக்கு இவர் அவங்கள கூப்பிட்டு பார்த்துருந்தா பெரிய பிரச்சனையாகிடும். இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, வந்தவங்கெல்லாம் வந்து பெரிய கச்சா எண்ணெய் பீப்பாய் வியாபாரிகள், அவங்கள வந்து நீங்கள் இன்னொரு நாள் நேர்காணல் பண்ணால் அவங்க கொஸ்டின் போயிடுவாங்க. சிபிஐ விசாரணை கொலை 42 பேர் இறந்து போயிருக்காங்க, மரணம், அன்நேச்சுரல் டெத்து, கொலைப்பழி யார் மேலே தூக்கி போகிறதுன்னு ஒரு அரசியல் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சம்மன் வரும்போது அதை விட என்னங்க முக்கிய வேலை இருக்குது உங்களுக்கு? பொடலங்கா வேலை. செந்தில் பாலாஜி தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, திமுக தான் தப்பு பண்ணாங்கன்றது இவரோட வாதம் இருக்குது. அப்போ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த உண்மையை போய் சொல்ல வேண்டியதானே? உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு சார் நீங்கள் தாமதப்படுத்துறீங்க? கூட்டணிக்கு அவர் அழைச்சதா ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் பதவி மாற்றம். என்னங்க ஏஎன்எஸ் பிரசாத் தப்பு பண்ணார்? ஏஎன்எஸ் பிரசாத்துக்கு காவாகி போச்சா? விஜய் பற்றி பேசினாவே காவாகுது, இப்போ பதவி போகுது. என்ன அப்போ அவர் தப்பாக பேசியிருப்பார்? கூட்டணிக்கு அழைக்கிறது இயல்பு, யார் வேணாலும் யார் கூட. விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அதுதான் வாஸ்து என்ன பண்ணுதுன்னா இருக்கிறத போட்டு தள்ளுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு விசாரணைக்கு ஆஜராக விஜய் வந்து 15ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இன்றைய தினம் ஆஜராகிறதா இருந்தது, ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாரு. தொடர்ந்து 15ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. மற்றொரு பக்கம் என்டிஏ கூட விஜய் கூட்டணியில் இணைய போறாரு அப்படிங்கிற தகவல் பரவலா பேசப்பட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே, வழக்கமாக அவர் எதுக்குமே பேச மாட்டார், அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு பேசணும். ஏன் அப்படின்னா இது வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட்டணி அழுத்தம் அப்படின்றது தான் இருக்குது. அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா? ஒரு நிலைப்பாடு அட்லீஸ்ட் இது மாதிரி ஒரு நேரத்துலையாச்சும் அந்த நிலைப்பாடையாச்சும் சொல்லணும். அவர் பிஜேபியோட கூட்டணி பேசுகிறது உண்மையாக இருந்தால் போய் சேரலாம், தப்பில்லை, ஜனநாயகத்தில் அது முறை. இல்லை பாசிச பாஜக, நான் பிஜேபி எதிர்ப்பு, அன்றைக்கும் எதிர்ப்பு தான், இன்றைக்கும் எதிர்ப்பு தான் அப்படின்னா அதை தொடரணும். இல்லை எனக்கு காங்கிரஸ் வந்து கைட்டி விட்டாங்க, எனக்கு வந்து இன்றைக்கி யாரும் கூட்டணி இல்லை, நானும் அரசியல் பண்ணணும், திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையில் நான் எதிர்த்து போகிறேன் அப்படின்னாச்சும் சொல்லணும். இல்லையா அது வேறு இது வேறு. கூட்டணிக்கும் சிபிஐ சம்மனுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் போய் இன்றைக்கே வந்து நான் ஒரு ஆஜராகி அவர் போயிருக்கலாம். அப்போது விஜய் அவர்களை பொறுத்தவரை என்னென்னா ஒரு விஷயத்தை வெளிப்படையாக செய்கிறதுல ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு நபராக நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் ஆளுமைக்கு இது அழகு அல்ல. இருட்டில் பேசுகிறது, அவங்க பேசுகிறது, இங்கே பேசுகிறது. போன வாரம் வரலும் காங்கிரஸோட பேசினீங்கன்னு பேச்சு வந்தது. இந்த வாரம் பிஜேபியோட பேசுகிறீங்க. பிரேமலதா விஜயகாந்த் இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் அது விமர்சனத்துக்கு ஆளாகி இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் டிஏ போயும் அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. அது ஒரு பெரிய பர்செப்ஷனில் அது ஹெல்ப் பண்ணாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து, புரிதல். ஓகே, இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் வெளிப்படையாக இருங்களேங்க, என்னங்க முழுகிட போகுது ஒன்று. ரெண்டாவது, இந்த சிபிஐ சம்மன் தள்ளி போகிறதுக்கு காரணம் விஜய். இது பாஜகவோட இது கிடையாது. ஏன் அப்படின்னா சிபிஐ ஒரு தேதிக்கு வந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்களோட நோக்கம் என்ன? விஜய் அண்ணனோட நோக்கம் உண்மை வெளியில் வரணும், நீதி சீக்கிரம் கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும். அப்போது இந்த சீக்கிரம் கிடைக்கிற நீதியை தாமதப்படுத்துறது குற்றவாளித்தனமாக இல்லையா? ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு நீங்கள் தான். ஒரு தீர்ப்பையோ இல்லை ஒரு நீதி விசாரணையோ இல்லை ஒரு வழக்கு நிலுவையை இன்னும் தாமதப்படுத்துறதுன்றது எப்படி? அது சட்டத்தின் முன்னாடி ஜஸ்டிஸ் டினைடு இஸ் ஜஸ்டிஸ் டிலேடுன்னு வாங்க, இல்லை ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. ஒரு நீதி என்பது உடனே வந்தால் தான் அது நீதி, காலதாமதமாக வந்தால் அந்த நீதி வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்றது ஒரு வாதம். அப்போது வந்து ஜஸ்டிஸை வந்து நீங்கள் டிலே பண்ணுற அளவுக்கு பண்ணுறீங்க. இல்லை, இப்போ கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் இந்த சம்மன் தள்ளி போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக. ஆமாம், அது முக்கிய காரணம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்தவங்கெல்லாம் அர்னால்டு ஸ்வார்ட்ஸ்நெகர், சார்லி சாப்ளின், ஜாக்கி சானு, அப்புறம் இவர் அவர் பேர் நிதிஷ்குமார்,
அப்புறம் மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, இது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் தான் இன்றைக்கி வந்தாங்க. அதனால் இவர் வந்து இதை இப்போ இன்றைக்கி தள்ளி போட்டு நாளைக்கு இவர் அவங்கள கூப்பிட்டு பார்த்துருந்தா பெரிய பிரச்சனையாகிப்படும். இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, வந்தவங்கெல்லாம் வந்து பெரிய கச்சா எண்ணெய் பீப்பாய் வியாபாரிகள், அவங்கள வந்து நீங்கள் இன்னொரு நாள் நேர்காணல் பண்ணால் அவங்க கோஷன் போயிடுவாங்க. விஜய் அண்ணா பார்க்க வாங்கினா தான் அவங்க தான் பொழுதுக்கும் வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்களே. உங்களனா சிபிஐனா கைது பண்ணி ஹேமந்த் சோரன் மாதிரியோ இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி உங்களை கஷ்டமாக படுத்த போகுது இல்லையா? அவங்க தான் இஷ்டப்பட்டு தானே விசாரிக்கிறாங்க. ஏன் அதுக்கு நீங்கள் வந்து அந்த விசாரணையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்கணும். இறந்த 42 பேருக்கு நீதி கிடைக்கணும். செந்தில் பாலாஜி தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, திமுகவில் தான் தப்பு பண்ணாங்கன்றது இவரோட வாதம் இருக்குது. அப்போ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த உண்மையை போய் சொல்ல வேண்டியதானே. உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு சார் நீங்கள் தாமதப்படுத்துறீங்க? அப்போ அதனால தானே இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அழுத்தமாக விஜய் அங்கே போயிடுவாரா இங்கே போயிடுவாரான்னு. இப்போ இதில் தேவையில்லாமல் பிஜேபியில் இருக்கிற பேச்சாளர்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா? பேசலாமா பேசக்கூடாதா? பேசினா நயினார் நடவடிக்கை எடுப்பேன்றாரு. ஆனால் வெளிலேருந்து வரவங்க பேசுகிறாங்க, பவன் கல்யாணம் வச்சு பேசுகிறாங்கன்றது. ஏன்னா இது நம்ம கட்சிக்கு வந்த சோதனை, நமக்கே தெரியல என்ன நடக்குது. கூட்டணிக்கு அவர் அழைச்சதா ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் பதவி மாற்றம். என்னங்க ஏஎன்எஸ் பிரசாத் தப்பு பண்ணார்? ஏஎன்எஸ் பிரசாத்துக்கு காவாகி போச்சா? விஜய் பற்றி பேசினாவே காவாகுது, இப்போ பதவி போகுது. என்ன அப்போ அவர் தப்பா பேசியிருப்பாரு? கூட்டணிக்கு அழைக்கிறது இயல்பு, யார் வேணாலும் யார் கூட பேச்சுவார்த்தை. விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் அதுதான் வாஸ்து என்ன பண்ணுதுன்னா இருக்கிறத போட்டு தள்ளுது. அதனால் தாயுள்ளத்தோடு அவரே வெளியில் சொல்லிடணும், பேசுகிறீங்களா பேசுங்க, சரி இல்லையாச்சும் அதையாச்சும் சீக்கிரமாக ஒன்று இருக்குது இல்லை அது முடிவுக்கு வரணும். அப்போ தான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அரசியலில் காங்கிரஸ் கட்சியே வந்து லேட் பண்ணும். அந்த காங்கிரஸ் கட்சியே வந்து எவ்வளோ தலைவலி கொடுத்தது திமுகவுக்கு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து இந்த அதிமுக கூட்டணி விஷயங்கள் அது ஒரு பேசு பொருளாக இல்லாமல் ஊடகத்தில் செய்தியில் இவருக்கு குறுக்க போந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மீடியா ஸ்பேஸை கிடைக்காம இவர் எடுத்துக்கிறாரு. இவர் மீடியா ஸ்பேஸை எடுத்துக்கிறதுனால இவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவுக்கு நம்ம தான் மாற்று, நம்ம தான் திமுக எதிர்ப்புன்னு இவரே நினச்சிக்கிறார். அதுதான் அங்கே சிக்கல். இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு, அடுத்த மாதம் அடுத்த வாரம் என்னென்ன தட்டுப்பாடு வரும்னு தெரியாது, என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏன்னா கச்சா எண்ணெய் கிடைக்கலன்னா அது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லா மிடில் ஈஸ்ட்னால. இப்போ அதுக்கெல்லாம் வந்து விஷயங்கள் தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், யார் யாரோட போனால் யாரோட வந்தால், பார்த்திபன் சார் என்ன சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு, இப்படி தான் போகுது. தெரில இது என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நான் பார்க்கவில்லை. ஒரே அடி. நான் வந்து கூட்டணி இன்னைக்கு ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சு இல்லை, பிஜேபியோட கூட்டணி இல்லை, தைரியமாக நெஞ்சு தைரியத்தோடு அரசியல் பண்ணுறது நீங்கள் உண்மைனா சொல்லுங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில் இப்போ விஜய் இணைய போகிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவம் தொடர்பான நேரங்கள்லையும் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போவே வந்து விஜய் என்டிஏல இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பரவலாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்து அதிமுகவையும் சரி பாஜகவையும் சரி விஜய் விமர்சித்து அதிகம் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைக்கிறதுல இபிஎஸ் தயக்கம் காட்டுறாரோ, பாஜக தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்களோ? பாஜக டிசைடிங் ஃபேக்டரோ இல்லையோ அது இங்கே முக்கியம் இல்லை, விஜய் வராப்பிலையோ இல்லையான்றது தான் முக்கியம். ஒன்று பிஜேபி டிசைடிங் ஃபேக்டர்னா ஓபிஎஸ் உள்ளே வந்துருக்கணும், பிஜேபி டிசைடிங் ஃபேக்டர்னா சசிகலாவை இவர் ஏற்றுக்கணும், பிஜேபி டிசைடிங் ஃபேக்டர்னா செங்கோட்டையன் கட்சி விட்டு போயிடக்கூடாது. இந்த பிஜேபி டிசைடிங் ஃபேக்டர்ன்றது திமுக பண்ணுற பிரச்சாரம், அந்த பிரச்சாரம் ஊடகம் வந்து தொடர்ந்து பண்ணுது. ஓகே, அவ்வளோதான். இங்கே பிஜேபிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ தமிழக மண்ணில் இடம் இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் கருப்பு பலூன் விட்டுட்டு இப்போ பலூன் விடுறது கிடையாது. நீங்கள் KN நேரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு வராங்க ரைடு விட்டா, நீங்கள் அவரை கூப்பிட்டு கலைஞர் அவர்களுக்கு நகிழ்ச்சி நடத்துறீங்க. செஸ்ஸு விளையாடுறதுக்கு பிரதமர் வந்து காய் நவுத்துனா தான் செஸ்ஸு விளையாடுவாங்கன்ற அளவு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதை யாரும் பேசுறது கிடையாது. அது என்ன நட்பு என்ன ஏதுன்றது பேசுறது கிடையாது. ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவரை அழுத்தம். ஆனால் இங்கே இருக்கிற ஊழல்வாதிகள் மீது ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை இல்லை, எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. கோர்ட்டெல்லாம் பிஜேபி எடுத்துக்கிச்சு, கோர்ட்டெல்லாம் பிஜேபி சொல்கிறது தான்னா அப்போ எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னும் வந்து KN நேரு மீது வழக்கு பண்ணவில்லை. இன்றைக்கி செந்தில் பாலாஜி வெளில தானே இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி உண்மையிலே அப்பற்ற கட்சி, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இவ்வளோ ஊழல்வாதிகள் நாட்டில் இருக்கிறாங்களே, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவங்க இருக்கிறாங்களே, நீங்கள் என்ன இப்போ கட்சி நடத்துறீங்க? ஐயா ஓபிஎஸ் மீதும் விசாரணை வந்தது இல்லை. அதனால் பிஜேபி வந்து முடிவு செய்து, பிஜேபி காழ்ப்புணர்ச்சி இருக்குது அதிமுக மேலே, வேறு வழி இல்லாமல் கூட்டணி வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்னா நீங்கள் 200 சீட் நிற்க போகிறதில்ல, பிஜேபி இல்லை 150 சீட் நீங்கள் நிற்க போகிறதில்ல. அப்போ அதிமுக தான் அந்த கட்சிக்கு தலைவர், அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் தான் முதல்வர் வேட்பாளர் சொன்னோம்.
அது சொல்கிற அந்த பெருந்தன்மை இல்லை. அந்த பெருந்தன்மை இல்லாதனால திமுகவில் அதை அழகாக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓகே, அதிமுக அடிமையாகிவிட்டது, பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு பண்ணோம், பிஜேபி தான் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுதுன்னு. இப்போ அண்ணாமலை பதவி போச்சே, பிஜேபியா டிக்டேட் பண்ணிச்சு டேர்ம்ஸு? ஏன் அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க, அதை யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க? எடப்பாடி பழனிசாமி கை தானே அங்கே ஓங்குச்சு. இவர் என்ன பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தார் செங்கோட்டையில். தோகரா அவங்க கட்சி கூட்டணியில் நட்பில் இருக்கிறவங்கள தானே போய் சந்திச்சாரு. அதுக்கு தானே பதவி போச்சு. நான் இங்கே ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் போகக்கூடாதுன்னு அப்போ அமித்ஷா கை ஓங்குச்சாங்க. அதை பேசுறது இல்லையே. ஓகே, இன்னொன்று முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு அதிமுகவுக்கு பொதுச் செயலர் வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி நீக்கிறோம் தேர்தலுக்கு பிறகு 70 வருடத்தில் இல்லை 60 வருட அரசியல் எடுத்திங்கன்னா ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, ஜானகி அம்மாள், அவங்க ஜெயலலிதா, எம்ஜிஆர் 6 பேர் மாறி மாறி முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வேறு வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது. அப்போல்லாம் மோடி இருந்தாரா? மோடி தான் அதெல்லாம் மாற்றி விட்டுட்டு இருந்தாரா? அதிமுகவோட அரசியல் வரலாறு பார்த்தா அப்போ பாஜக கட்சியே கிடையாது. அந்த கட்சியில் யார் வேணால் பொதுச் செயலர் ஆகலாம், அதுதான் நிதர்சனம். அப்போ முதல்வர் சொல்கிறது நிதர்சனம், ஆனால் மோடி தான் இதை பண்ணுவாருன்றது அரசியல். ஓகே, ஆனால் இங்கே என்னென்னா அதிகமாக மீடியாவில் பேசு பொருள் இருக்கிறதுனால 8 தோல்வி 9 தோல்வி 10 தோல்வின்னு ஆக்கியாச்சு. இப்போ 11வது தோல்விக்கு உண்டான பிரச்சார யுக்தி அது. ஓகே, நான் அதை குறை சொல்லலை, அதை டீகோட் பண்ணுறேன். இது எங்கேருந்து வருது அப்படின்னு. இப்போ கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளில போனார், ஆஹா எதிர்த்தார் பிஜேபின்னு சொல்லிட்டு அதிகமாக ஓட்டு போட்டாங்களா? ஜனங்க போடல. அப்போது சரி ஜனங்க நீங்கள் ஓட்டு போடல அதனால நான் போய் சேர்ந்துக்கினேன், இல்லை ரைடுக்கு பயந்து சேர்ந்துக்கினேன்ப்பா, வெளிப்படையாகவே பேசுவோமே, யதார்த்த அரசியல் தானே. ஆனால் நீங்கள் எதிர்க்கிற மாதிரி பேசிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இப்போ நாட்டில் வந்து பிஜேபி கூட யார் கூட்டணி தான் முக்கியமா, இல்லை கொள்ளையடிக்கிறது முக்கியமா? கொலை, கற்பழிப்பு, கஞ்சா அதெல்லாம் நடக்கலாம், ஆனால் பிஜேபியோட கூட்டணி தான் பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்களும் ஒரு காலத்தில் கூட்டணி வச்சால் தானே பிஜேபி கூட, அப்போ ஏன் வச்சிங்க? அப்போ தெரியாதா அது சனாதன கட்சின்னு? பிஜேபியை வைத்து அதிமுகவை அழகாக வீழ்த்திடலான்றது ஒரு வியூகம். அந்த வியூகத்தை திமுக எடுக்குது. அந்த வியூகத்தை தான் நீங்கள் இப்போ கேள்வியாக கேட்குறீங்க. இப்போ அதிமுகவை கூட்டணியில திரும்ப இணைச்ச மாதிரியான ஒரு டெக்னிக்கை தான் விஜயை இணைக்கிறதுக்குமே அவங்க பயன்படுத்துறாங்களா சார்? சார் இந்த சிபிஐ இப்போ சரி பிஜேபிக்கு ஏடிஎம்கே டெக்னிக்கு, ஓகே, அதே வந்துட்டு ஏன் காங்கிரஸும் திமுக சேர்ந்தது டெக்னிக்லாம் யாரும் பேச மாட்டேன்றோம். 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கினாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு தாவேக்கா வளர்ந்துருக்கு, எங்களுக்கும் 20% வாக்கு இருக்கு, நாங்கள் போனால் அதுன்னாரு. மாணிக்கம் தாக்கூர் அவ்வளோ ட்வீட்டு போட்டார். அதெல்லாம் ஏன் டெக்னிக்னு யாருமே பேச மாட்டேன்றாங்க? அப்போ அது டெக்னிக் இல்லையா? அரசியல் அவ்வளோதான். என்னன்னா ஒரு சைடு வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பேசு பொருள் இருக்குது, இன்னொரு சைடு பேசுகிறதே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா திமுக தீய சக்தின்னு தாவேக்கா தலைவர் விஜய் பேசினாரா இல்லையா? அப்போ அவருக்கு ஆதரவாக ராகுல் காந்தியிலேருந்து, மாணிக்கம் தாக்கூர்லேருந்து, பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லாரும் நிலைப்பாடு எடுத்தாங்களா இல்லையா? அன்னைக்கு இதே மாதிரி டெக்னிக்கு இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பேசலை பெருசா? அப்போ அதிமுகன்னு வந்தால் ட்ரம்ஸ் எடுத்து டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாங்க, திமுக வந்தால் ஃப்ளூட் எடுத்த மெல்லமாக வாசிக்கிறாங்க. அப்போ இது டெக்னிக்காக இல்லையா? திமுக பொறுத்தவரையிலும் பாஜக எதிர்ப்பு, பாஜகவுக்கு இங்கே ஓட்டு இல்லைன்ற உண்மை அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தேர்தலை வெறும் பாஜகவையே வைத்தே மையமாக வைத்து நாடாளுமன்ற தேர்தலை எப்படி கையாண்டாங்களோ அதேமாரி சட்டமன்ற தேர்தலை அவங்க கையாளுறாங்க. அதற்கு பெரிய பலமோ இல்லை பெரிய வாக்கு கிடைக்காது என்பது என்னோட புரிதல். இது சட்டமன்ற தேர்தல். ஓகே, இது முதல்வர் யார் வரணுன்றது தான் தேர்தல். மோடிஜி வந்து இங்கே வந்துட்டு புனித கோட்டையில் உட்காந்து கொடியேற்ற போகிறதில்ல, இல்லை அமித்ஷா இங்கே உட்காந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து டிஜிபியும் கமிஷனரையும் கூப்பிட்டு பார்க்க போகிறதில்ல. ஜெயிச்சா வருவாங்க, தோத்தா வரமாட்டாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. முதல்வர் சொல்கிற ஒரு விஷயம் உண்மை, அடிக்கடி மோடி இங்கே வந்தால் ஓட்டு கிடைக்காது, அது உண்மை, அதுவும் யதார்த்தம். மற்றபடி பாஜக கையில் எல்லாமே போயிடுச்சு, பாஜக தான் இங்கே இது பண்ணுது. ஓகே, பாஜக என்னங்க 70 சீட்டாக கொடுக்க போகிறாங்க? அப்புறம் 234ல் ஒரு 34 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாஜகவுக்கு 200 சீட்டை முடிவு பண்ணுற கட்சி பெரிய கட்சியா, இல்லை வெறும் 34 சீட்டை முடிவு பண்ணுற கட்சி பெரிய கட்சியா? கோர்வையாக பேசுறதுனால சொல்கிறதுனால, இது 10 வாட்டி சொல்கிறதுனால அது உண்மையாயிடுமா? இல்லை பாஜக தாமரை 200 சீட்டில் எதிர்த்து உதயசூரியன் நிற்க போதா? இப்போ நிதர்சனம் இல்லாத ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிட்டு அதனால என்ன கிடைக்க போகுது? வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரி, பால் விலை ஏற்றுனது, அதுக்கப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, ஊழல், மணல் குவாரி, இன்னைக்கு லாக்அப் டெத்து, ரவுடி பசங்க வெட்டிக்கிறது, இதெல்லாம் இஷ்யூ கிடையாது.
பாஜக ஒண்டி தான் இஷ்யூ நமக்கு, அப்படி எடுத்துக்கலாம். எல்லாமே இஷ்யூ சார். பாஜகவும் இஷ்யூ, காங்கிரஸும் இஷ்யூ, அதிமுகவும் இஷ்யூ, திமுகவும் இஷ்யூ. எந்த கட்சியில் யார் தப்பு பண்ணாலும் மக்களுக்கு அது பிரச்சனை, இஷ்யூ. ஓகே, அப்படிதான் பார்க்கணும் அரசியல். ஓகே. திமுக கூட்டணியில ஒரு பக்கம் கூட்டணி ஓரளவுக்கு முடிவாயிருச்சு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதிமுக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தாமதிக்கிறதுக்கு விஜய் காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சார். அது உண்மையா சார், இல்ல இனிமேதான் அவங்களுக்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? திமுக கூட்டணியில் வந்து அந்த கூட்டணியை வந்து முதல்வர் ஸ்டாலின் நல்லா கையாளுறாரு. ஓகே, அவரோட அனுபவம் வந்து இஸ் கமிங் இன் டு பிளே. ஓகே. காங்கிரஸ் அவ்வளோ தலைவலி கொடுத்தோம், கொச்சல் கொடுத்தோம், நான் தான் பாஸ் தமிழகத்தில்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். போகிறதா போய்க்கோ அப்படின்னும் போது சிதம்பரம் தான் வீட்டுக்கு வந்து அந்த பஞ்சாயத்தை பேசி கீசி முடிச்சு சிதம்பரத்துக்கு எடுத்த வெற்றி. சிதம்பரம் ஒரு சீனியர், அதனால அவர் வந்ததுனால தான் முடிஞ்சுது. நேற்று மலையில் புதுசாக வந்தவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பஞ்சாயத்து பேசியிருந்தாங்கன்னா அந்த கூட்டணி முறிஞ்சு போயிருக்கும். ராகுல் காந்திக்கு அவ்வளோவா அரசியல் தெரியவில்லை, சோனியா காந்தி அளவுக்கோ இல்லை சிதம்பரம் அவர்களோ தெரியல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ராகுல் காந்தி போல தான் விஜய் அவர்கள் அதை விட மோசமாக இருக்கார். அதனால தான் அவ்வளோ பிரச்சனை. அங்கே மூத்தவர்கள்லாம் இறங்கி வேலை பார்த்ததுனால தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சு. மெயின் பெரிய பிளேயர் காங்கிரஸ், 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா முடிஞ்சு போச்சு. மற்ற சிறிய கட்சிகள் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த தொகுதி பங்கீடு கூட்டணி அப்படின்றதுல திமுக முந்தி சொல்கிறது. அதற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இது இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து விஜய் வந்து நேச்சுரலாக பார்த்தா இங்கே வரணும், எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அடிப்படையில். ஓகே. ஆனால் அவர் வரத்துக்கு தயாராக இல்லை. அவருக்கு வந்து பிஜேபியோட முரண் இருக்கு. ஆனால் முரண் வச்சுக்கிற அவரு பிஜேபியை பற்றி தப்பாக பேச மாட்டார், மோடியே விமர்சனம் பண்ண மாட்டார், அமித்ஷாவை கேள்வி கேட்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க யாரோ ஊழல் பண்ணாங்க, இல்லை மத்தியில் எதனா பண்ணாங்க, பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுதுன்னா அதை பற்றிலாம் பேச மாட்டார். அப்போ இது என்ன முரண்? இது ஒன்று எதிர் இல்லை சேரு. நான் கம்முன்னு இருப்பேன் அப்படின்னா நீ சந்தர்ப்பவாதி தானே, அதானே யதார்த்தம். இந்த மாதிரி சந்தர்ப்பாதத்தனமாக விஜய் இருக்கிற காரணத்தினால்தான் திரும்ப திரும்ப என்டிஏல அவர் வருவாருன்னு வருது. இந்த பேசுபொருளை என்டிஏக்கு வந்து இது நடந்ததுன்னா என்டிஏக்கு ஆதாயம், இது நடக்காமல் போச்சுன்னா அது என்டிஏக்கு பின்னடைவு. ஆனால் விஜய் வந்து இதில் குளிர்காயிறாரு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நிதர்சனமான உண்மை என்னன்னா அவரை யாரும் ஏற்றுக்கல. இன்னைக்கு தேதியில் அதிமுக வந்து போய் விஜயோட பேசல. விஜய் அதிமுக எப்போ போதுண்டா, எப்பா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன் கட்சிக்கு பெரிய கும்பிடு, நீங்களே விசில ஊதிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாதான் தகவல். ஓகே. ஆனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, விஜயும் கூட வந்தா எப்படி சந்திரபாபு நாயுடு வந்து வெற்றி பெறறதுக்கு முடிஞ்சது, நமக்கு நிறைய எம்எல்ஏ கிடைச்சாங்க, பவன் கல்யாணோட நமக்கு கிடைச்சதோ அந்த மாதிரி விஜய் வந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு வெற்றின்றது ஷோர். கூட்டணி அமைக்கணும்ட்டு பவன் கல்யாண் அவர்களும் முன்னாடியில இருந்தே அவர்கிட்ட வலியுறுத்திட்டு இல்லைங்க. பவன் கல்யாணுக்கு புத்தி கூர்மை அதிகம், அரசியல் புரிதல் ஜாஸ்தி. பவன் கல்யாண் வந்து விருப்பத்தோட ரொம்ப சந்தோஷமாலாம் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கல, எதிரியை வீழ்த்தணும். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு உண்டான அரசியல் நான் பார்த்துக்கிறேன், அந்த ஒரு கிளியரான நோக்கம் விஜய் கிட்ட இல்லை. விஜய்க்கு அரசியல் தெளிவும் இல்லை, அரசியல் புரிதலும் இல்லை, தைரியமும் கிடையாது, கொடுத்து உதவுற குணமும் கிடையாது. உண்மை வெளியில் வரணும், என்னோட ரசிகர்கள் நீதி வரணும், அதுதான் அவரோட நோக்கம், அதுதான் அவர் பேசினார். அது உண்மையாக இருக்கணும்னா சிபிஐ கிட்ட போயிட்டு இன்றைக்கி அவருக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு வர வேண்டியதானே. உண்மையை சொல்கிறதுல என்ன தாமதம்? ஏன் தாமதப்படுத்துறீங்க? விஜயால தான் தமிழக அரசியலில் நிறைய பிரச்சனைகள். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழல்லாம் பண்ணுறாங்களா திராவிட கட்சிகள், அதெல்லாம் பேச மாட்டிங்களா, அவங்களாம் கொள்ளையடிக்கிறாங்களா, அதெல்லாம் பேச மாட்டிங்களா? அதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறது. பட் இவர் அரசியல் பண்ணுறாரான்றதான் நான் கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் முதல்வர் வந்துட்டு மோடி சொல்கிறாரு அப்படின்னதுக்கு நான் அதை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு அவர் ஏன் அதை பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். இப்போ இவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னா, இவர் வெறும் ஸ்டாலின் இவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அரசியல் மக்கள் நலனை பற்றி சிந்திக்காம, ஒரு செயல் திட்டம் இல்லாமல், குறைந்தபட்ச கட்சியை பலப்படுத்தாம, வெறும் ஸ்டாலின் எதிர்ப்பு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போக பார்க்குறாரு. அதுவும் தவறு. அது ஒரு பார்வையாக இருக்கலாம், அது ஒரு பிரச்சாரமாக இருக்கலாம். அதை தாண்டி அரசியல் எங்கே, கட்சி கட்டமைப்பு எங்கே, தொண்டர்கள் எங்கே, தொண்டர்கள் செய்யக்கூடிய செய்தி எங்கே, தொகுதி வாரியாக பிரச்சாரம் எங்கே, மக்களை போய் தொகுதியாக பார்க்குற அந்த விஷயம் நடக்குமா, நடக்காதா? சிபிஐ விசாரணை, கொலை 42 பேர் இறந்து போயிருக்காங்க, மரணம், அன்நேச்சுரல் டெத்து, கொலைப்பழி யார் மேலே தூக்கி போகிறதுன்னு ஒரு அரசியல் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சம்மன் வரும்போது அதை விட என்னங்க முக்கிய வேலை இருக்குது உங்களுக்கு? பொடலங்கா வேலை. ஏன் இந்த 50 பேர் நாளைக்கு கூப்பிட்டா வந்து பார்க்க மாட்டாங்களா? இல்லை தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா? அப்போது சம்மன் வர நாளைக்கு நீங்கள் வேணும்ட்டே இது மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க, நான் உங்கள் மேலே புரிஞ்சிக்கலாமா, சந்தேகப்படலாமா? அரசியலுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விஜய் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். ஓகே சார்.
2021 கூட்டணி சமயத்துல அதிமுக பாஜக ஒன்னா சேர்ந்து அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த சமயத்துல அவங்க கூட கூட்டணியில் இல்லை, தேமுதிகவும் இருந்தாங்க. 24 தேர்தலப்ப டோட்டலா அந்த கூட்டணியே பிரிஞ்சிருச்சு. தேமுதிக வந்து பாஜக கூட சேர்ந்து போட்டிட்டு இருந்தாங்க. அதிமுக தனித்து அந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருந்தாங்க. 2 பேருக்குமே அது தோல்வியா தான் முடிஞ்சுது. இப்ப திரும்ப இந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கும் போது அவங்க கிட்ட இருந்த தேமுதிக, SDPI, கருணாஸ் அவர்களுடைய கட்சி, இவங்க எல்லாமே இப்ப திமுக பக்கம் போயிட்டாங்க. எடப்பாடி வந்து கூட்டணி தலைமையை சரியா கையாளல, கூட்டணி கட்சிகளை சரியா வழி நடத்தல. சோ அதனாலதான் இப்ப நம்ம விஜய் நாட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் பாஜக கிட்ட இருக்குமா? எடப்பாடி வந்து கூட்டணி சரியா கையாளல அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஓகே, அது அந்த கட்சியோட நம்பிக்கை இல்ல, அந்த கட்சியோட வியூகம். அதுக்கு நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது. இல்ல பாஜக அப்படி நினைக்கிறாங்களான்னு நினைப்பாங்க. பாஜக நினைக்கிற கூடிய கட்சி தான். பாஜக எப்பயுமே ஊராமுட்டு பஞ்சாயத்துனா போய் அது என்னன்றது பார்க்கலாம். OPS, சசிகலா, தினகரமே கடைசியா தான் வந்து கூட்டணியில் இணைஞ்சாரு. OPS, சசிகலா தேமுதிகவையும் கூட்டணியில இருந்து விட்டுட்டாங்க. சோ இந்த ஒரு அதிருப்தி வந்து எடப்பாடி மேல பாஜக இருக்குமா சார்? இருக்கதாங்க செய்யும் அதிருப்தி. சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு அப்படின்றது அதிருப்தி இருக்கும்ல. பாஜக சொன்ன எல்லாத்தையுமே அவர் ஏத்துக்கினாரு. அண்ணாமலையை மாத்தினாதான் கூட்டணி இல்லைன்னா கிடையாது போங்கன்னார்ல. மாத்தினதுக்கு அப்புறம் தானே சைன் பண்ணாங்க. போன வாட்டி அமித்ஷா 2021 வந்தப்போ 3 நாள் டிலே பண்ண வச்சார்ல. அதே ஹோம் மினிஸ்டர் தானே, அதே பாரதிய ஜனதா கட்சி, அதே ஆட்சி அதிகாரம் தானே. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்குலாம் சீட்டு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கம்மியா தான் கொடுத்தாப்ல. அந்த எடப்பாடி பழனிசாமி அண்டர்மைன் பண்றாங்கல்ல பிஜேபி. அப்ப அவரும் திருப்பி பண்ணுவார்ல. கோவம் இருக்கதான் செய்யும். எடப்பாடி பழனிசாமி கூட தான் கோவம் இருக்கும். உங்களால எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு வந்து தேவையில்லாம நான் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணான்னு பார்த்தா அவங்க என்ன எதிர்த்து அரசியல் பண்ணாம உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணி என்னை வந்து சுழுவா கடந்து போறாங்க. கேட்டா 8 தேர்தல் நான் தோல்வின்றாங்க. ஏன் நீங்களாம் உள்ளாட்சியில தேர்தல் தோக்கலையா? திமுகவும் தோத்து இருக்குது. RK நகர் இடைத்தேர்தல 3வது இடத்துக்கு போச்சு. அவங்களும் வந்து ஒரு சில தேர்தலில் தோத்துருக்குறாங்க. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலே தொடர்ந்து தோத்துருக்குறாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் ஊடகம் அப்படி பேசல. ஆனா அதிமுகன்னு வரும்போது ஊடகம் வந்து கொஞ்சம் அதிகமா பேசுது. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தங்களை எதிர்கட்சியா திமுக செய்யக்கூடிய தவறுகளை சரியா எடுத்து சொல்லாம விட்டுருச்சா சார்? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது சரியா செய்யலையுமே கையாண்ட விதம் உண்மை. அதிமுக ஒரு சரியான எதிர்கட்சியா செயல்படவில்லை, அது உண்மைதான். அதிமுகவோட மாவட்ட செயலாளர்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்களோ ஒரே ஒரு EPS தான் வண்டி எதுன்னு சுத்தின்னு வர்றாரு. மிச்சவங்க எல்லாம் யாரும் இந்த கட்சி வேலையும் போராட்டமும் எதுவுமே செய்யல. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் தேர்வு நடத்த முடியல. அந்த பிரச்சனையை மறந்தாச்சா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இளைஞர்கள் சம்மந்தப்பட்டது. தேர்வு நடத்த முடியல, ஒரே ஒரு தேர்வை நடத்த முடியல. நம்ம நீட் தேர்வு ரத்து கேட்குறோம், நியாயம். அதை கேட்குற நம்ம ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஒழுங்காக நடத்தணும்ல. லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அந்த வேலைக்கு ஏங்குறாங்க, ஆயிரக்கணக்கில் அன்னைக்கு வந்தாங்க. தேர்தல் ரத்து அப்படின்னா வெட்கப்படணுமா வெட்கப்படக்கூடாது? ஆட்சியாளர்கள் அவங்க பட போகிறது இல்லை. இவங்களாச்சும் கேள்வி கேட்டுருக்கலாம்ல. சரி, கோர்ட்டு சொல்லிச்சு என்னன்னு FIR போட சொல்லி 2 வாரம் மேலே ஆச்சு. வழக்கு போட்டிங்க, உங்களுக்கு வழக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. உங்களோட அழுத்தத்தை என்ன காட்டினீங்க? ஒரு உள்ளிருப்பு போராட்டம், இல்லை வந்து ஒரு கருப்பு பலூனு, கோர்ட்டு சொல்லியும் பண்ணலை, இல்லை ராஜ்பவனுக்கு வந்து ஒரு 200 பேர் மனு எடுத்துன்னு போகிறது, இல்லை அம்மையார் ஜெயலலிதா இடத்துல போயிட்டு உள்ளிருப்பு சமாதியில் வந்து ஒரு போராட்டம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. பண்ணலையே. அப்போ எதிர்கட்சியாக நீங்கள் சரியாக செயல்படலை தானே. அதனால தான் நீங்கள் பேசு பொருள் இல்லை, அதனால தான் திமுக பேசு பொருள் இல்லை. இதுதான் யதார்த்தம். இது சம்பந்தமா விஜய் ஒரு ட்வீட் போட்டாலும் அது அதிகம் பேசப்படுது. நடிகருங்க அதிகமாக பேசப்படும். விஜய் வந்து போய் ரோட்ல நாளைக்கு டான்ஸ் ஆடினா ஸ்டாலின் சாரை விடவும் எடப்பாடி சாரை விட அதுதான் பேசப்படும். நடிகர் மேல மோகம் இருக்க தானே செய்யுது. ஓட்டுன்னு வரும்போது கட்சிகளுக்கு போடுவாங்க, சினிமான்னு வரும்போது அதை பார்த்து ரசிப்பாங்க. இப்போ ஒரு நடிகை பத்தி ஒரு சர்ச்சை நியூஸ் போடுங்க, சிலிண்டரு கச்சா எண்ணெய் பிரச்சனையை பத்தி போடுங்க, எது நிறைய போகுது? சோத்துக்கு சிலிண்டர் தேவை, ஆனா மூளைக்கு அது புரியாது. நடிகை இது சம்பந்தம் ஏன்னு பார்ப்பாங்க போய். விஜய் அவர்கள் விவாகரத்து தொடர்பான வழக்கு, அது தொடர்பாக வெளிவரக்கூடிய செய்திகள் வந்து தொண்டர்கள் மத்தியிலேயும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு, குறிப்பா தாவேகா தொண்டர்கள் மத்தியில. இது பத்தி விஜய் வந்து இதெல்லாம் ஒர்த்தே இல்லை, அந்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில எப்படி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா எதிரொலிக்கும்ல சார்? இது வந்து விஜயோட தேர்தல் வெற்றியை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? தேர்தல் வெற்றியே கிடையாது, அப்புறம் எங்கிருந்து பாதிக்கிறது? நான் இதை புதுசாக சொல்ல, ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து சொல்லியிருக்கிறேன். அவர் கட்சியை என்ன நடத்துறாரு, எப்படி பண்ணுறாருன்ற பார்த்துட்டு தான் நம்ம இதை பதிவு பண்ணுறோம். சும்மா வந்து அவர் சும்மா சொல்லணும்னு கிடையாது. கட்டமைப்பு கிடையாது, உட்கட்டமைப்பு கிடையாது, அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் தெளிவில்லை, அரசியல் நேர்மை இல்லை, எதுவுமே இல்லை. வர்த்தில்லைன்னு எப்படிங்க பொது வாழ்க்கையில் சொல்லுவார் அவர்? குடும்பத்தை வர்த்தில்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை எடுத்துன்னு போகிறது தான் இருக்குது.
அப்படி இருக்கும்போது அவர் வந்து அது வருத்தி இல்லை, நீங்களாம் கஷ்டப்படுறதா பார்த்து சரி இப்போ 42 பேர் இறந்து போனாங்க, கஷ்டத்தில் தானே இருக்கிறாங்க, இவர் போய் கரூரில் போய் இப்போ சொல்ல வேண்டியதானே. இவர் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, அதுதான் உண்மை. அவர் ஒரு தாந்தோணித்தனமாக தான் வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு கனவு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே சார். அது தேர்தல் வரலாம், அது அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் சரியா தேர்தல் முடிவு வந்து சரி செய்துவிடும். ஓகே சார். ஏன்னா இப்போது அவரோட வெற்றி, அவர் வந்துடுவார் 30%, 40% கருத்து கணிப்பில் முந்துகிறார், திமுகவை சென்னையிலே மிந்துகிறார், அதிமுகவை படுக்க போட்டு விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் இப்போ இந்த ஓட்டு எண்ணு வரும்போது நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க, அப்போ எது யதார்த்தன்றது வந்துடும். ஓகே சார். இப்போ விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது பரவலாகவே ஒவ்வொருத்தங்களாலும் ஒரு இடம் சொல்லப்படுது. விக்கிரவாண்டி முதல் மாநாடு, ஸோ அதனால விக்கிரவாண்டியில் விஜய் போட்டியிட போறாரு, வேளச்சேரியில் போட்டியிட போறாரு. இப்போ சமீபமாக பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளே அதற்கான ஒரு தீர்மானத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியை நம்ம இப்பவே முடிவு செய்ய முடியுமா சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து வேளச்சேரி, விருகம்பாக்கம், ஃபார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் ஜோசியக்காரங்க மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருந்தது. சரி, அவங்கக்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த நிர்வாகிகிட்ட. சரி அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து இல்லை திருச்சியில் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கு அங்கே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் அங்கே போய் நிற்கிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி பெரம்பூரை பொறுத்தவரையிலும் கட்சி அங்கே கட்டுக்கோப்பாக இருக்குது, ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பெரம்பூரில் நிற்கிறான்றாங்க. பட் பெரம்பூர் வந்து எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பாங்க, சிபிஎம் கேட்பாங்க அந்த தொகுதியை. ஒருவேளை சிபிஎம் கேட்டு விஜய் போய் அங்கே நின்னாருன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் விஜய் அப்படி பெரம்பூரில் நிற்கிற மாதிரினா அந்த இடத்த வந்து திமுகவே போட்டி போடணும். ஓகே, அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். விஜய் நீங்கள் ஃப்ரீயாக வந்து தோழமை கட்சிகள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியை மாற்றணும். நீங்கள் உண்மையிலே திமுக வந்து விஜய் வந்து லூஸில் விட்டிங்கன்னா விஜய் ஜெயிச்சிருவார். ஓகே, அவர் ஜெயிப்பார், எம்எல்ஏ ஜெயிப்பார், முதலமைச்சர்லாம் ஆக மாட்டார். அந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கலாம். அவர் எந்த தொகுதி நிற்கிறாரோ அந்த தொகுதியில் ஜெயிப்பார். ஓகே, அவரு 230 தொகுதியில் எங்கே போய் நின்னாலும் ஜெயிப்பார். இந்த 4 தொகுதியில் போய் நின்னா ஜெயிக்க மாட்டார். அது எந்தெந்த தொகுதினா தொண்டாமுத்தூர், எடப்பாடி, கொளத்தூர், சேப்பாக், ட்ரிப்ளிகன், இந்த 4 தொகுதியில் போய்னா ஜெயிக்கப்பட்டார். இன்னும் ஒரு 3 தொகுதி கூட சேர்த்துக்கலாம். விராலிமலை போய் நின்னா தோற்று போயிடுவார், கரூரில் போய் நின்னா தோற்று போயிடுவார். அது மாதிரி முக்கியமாக திமுக அதிமுக தலைக்கர்த்தாக்கள் இருக்காங்களா, அந்த தொகுதியில் போய் நின்னா தோற்று போயிடுவார். ஓகே, விஜய் நிற்க மாட்டார். அந்த மாதிரி சேஃபான ஒரு தொகுதியாக தான் பார்த்து நிற்பார். தோல்வியை வந்து விஜயால் தாங்கிக் கொள்ள முடியாது. விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படிங்கிறத எங்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே உறுதிப்படுத்திட்டாரு. டீயும் காஃபியும் எப்படி ஒன்று சேராதோ அதே மாதிரி விஜய் எங்க கூட்டணியோட சேர மாட்டாரு, வேற சித்தாந்தம் இருக்கு அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் அந்த கடைசி நேரம் வரை எப்படி வேணா மாறுவாங்க. ஓகே, வைகோ பேசாத பேச்சு இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் பேசாத பேச்சு இல்லை, ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சு இல்லை, சேகர்பாபு கலைஞர் அவர்கள் பேசாத பேச்சு இல்லை. ஆனால் நேரத்தில் அவங்கவுங்க தேவையான போது கூட்டணி வச்சுக்கோங்க. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரசர நண்பரும் கிடையாது, இதுதான் யதார்த்தம். யார் வேணும்னா கூட்டணி போவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா அந்த நேரத்தில் சொல்கிறது. அண்ணாமலை மேபி விஜய் ஒருவேளை அங்கே போய் சேர்ந்தாருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு அது வந்து நிறைய எம்எல்ஏ கிடைக்கும். அதோட அண்ணாமலைன்ற ஒருத்தரை மறந்துடுவாங்க. அதனால கூட அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை அண்ணாமலை சொல்கிறது உண்மையிலே உண்மையாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம இந்த தேர்தல் முடிவு வந்தோடனே தான் சொல்ல முடியும். நயினார் சொல்கிறதையும் அண்ணாமலை சொல்கிற 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே சார். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இந்த சிபிஐ வழக்கு விசாரணை எப்படி போகுது, கூட்டணி எப்படி விரைவில் அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.